விராட் கோலி போகும்போது கூட அந்த செலிப்ரேஷன் அப்ப கூட அப்படி ஒண்ணு காமிச்சிட்டு போறாரு. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு அப்படின்னு. ரஜத் பட்டிதாரும் இன்னும் ஒரு மேட்ச் போருங்க. அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ விராட் கோலி விராட் கோலிக்காக தான் அவங்க வந்து அந்த அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசன் வேணும்ல எல்லா டீம்ஸ்க்கும் எதுக்காக ஆடுறோம் அப்படின்னு. அந்த ரீசனா வந்து விராட் கோலி இருக்கிறாரோ? நிச்சயமா. டூ இட் ஃபார் கோலி தான். இன்ஃபேக்ட் டூ இட் ஃபார் கோலி நம்ம நினைச்சோம். பட் விராட் கோலி எவ்வளவு இன்டென்சிட்டியோட இருந்தாரு இந்த கேம். மேட்சுக்கு முன்னாடி பெப்டாக் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த விஷுவல்ஸ் நான் பாத்துக்கிட்டு இருந்தப்ப விராட் கோலி உட்காந்துட்டு இருந்தாரு, மத்த எல்லா பிளேயர்ஸும் நின்னுகிட்டு இருந்தாங்க. இவர் அங்க இருந்து இந்த பிக் மேட்சை எப்படி அணுகணும் அப்படின்னு அவரே சொன்னாரு. ஃபீல்ட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ரஜத் பத்திதாருக்கு. போன மேட்ச் அது மிஸ்ஸிங்கா இருந்துச்சு ஜிதேஷ் கேப்டனா இருக்கிறப்போ. பட் ரஜத் பத்திதார் கிட்ட நிறைய ஆலோசனைகள் சொன்னாரு. ஃபீல்டை இப்படி மாத்தலாம், இந்த ஃபீல்டர் அங்க வைக்கலாம், இந்த ஃபீல்டர் எடுத்துட்டு வரலாம். சோ அவர் தன்னோட வேலையை பக்காவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சீசன் டிசர்விங் என்னதுன்னா ஆர்சிபி கோப்பையை ஜெயிச்சுட்டு விராட் கோலியை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடணும். நம்ம கேப்டன்சி பத்தி நிறைய பேசுறோம். ரஜத் பட்டிதார் இந்த மாதிரி ஒரு பிரான்சைஸி எடுத்துட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஒரு குவாலிஃபயர் ஒண்ணு கூட்டு போய் அங்கிருந்து ஃபைனல்ஸ்க்கு டைரக்டா கூட்டு போறது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம பெருசா வந்து ரஜத் பட்டிதார் பத்தி பெருசா பேசப்படல. மத்த கேப்டன்ஸ் பேசப்படுற அளவுக்கு. பட் ஃபர்ஸ்ட் சீசன்லயே இதை பண்றாரு. அதுவும் பெங்களூர் மாதிரியான ஒரு டீமுக்கு என்ன மாதிரி ட்ராக் ரெக்கார்ட்னு தெரியும். அந்த டீமுக்கு பண்றாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் இயர் கேப்டன்சிலேயே ஃபைனல் கூட்டு போறதுலாம் ஜோக் கிடையாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவரோட பர்சனல் ஃபார்ம் நல்லா இல்லைனாலும் டீமை அஃபெக்ட் பண்ண விடல. சோ வெற்றிகள் குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. 100% அவே வின். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரஜத் பத்திதார் பண்ணிக்கிறது. போலர்ஸ் ரொட்டேட் பண்ற விதம் அண்ட் ரொம்ப காமா இருக்காரு. பெருசா பிரஷரை முகத்துல காமிக்கிறது இல்ல. விராட் கோலி பெரிய பிளேஸ் இருந்தது. அந்த இடத்துல இவர் வர்றாரு அப்படிங்கிறப்போ ஃபேன்ஸுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பட் வெளியே பெருசா அவர் வந்து கணிக்காம விட்டாங்களோ. மேபி இவர் எடுத்துட்டு வருவார் அப்படின்னு பெருசா அந்த டாக்ஸே இல்லாம இருந்துச்சுல. அதுவே கூட ஒரு 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 நல்ல விஷயமா இருந்திருக்குமோ? பெருசா ஒரு மேபி இருந்திருக்கலாம். நான் வந்து விராட் தான் கேப்டன் ஆவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா T20 இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர்டு. சோ கம்மி பிரஷரு அப்படின்னு நினைச்சேன். பட் ரஜத் பத்திதார் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காங்க. சோ விராட் கோலி வந்து எவ்வளவு வருஷம் விளையாடுவாருன்றது தெரியாது. பட் ஸ்டில் விராட் கோலி போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு கேப்டன் வேணும்னு சொல்லிட்டு செம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரஜத் பத்திதார் மேல. அண்ட் அவரும் பாருங்களேன், ரஜத் பத்திதார் ரொம்ப யங் கிடையாது. ஐ திங்க் ஒரு க்ளோஸ் டு 30 வயசு அவருக்கு. சோ டொமஸ்டிக் கிரிக்கெட் இவ்வளவு விளையாடி இருக்காரு. அதுல வந்து மத்திய பிரதேஷ் கேப்டன்சி எல்லாம் பண்ணிருக்காருன்றதுனால அவருக்கும் கொஞ்சம் வித்த தெரியும். அண்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு, எடுத்தாங்க ஆக்ஷன்ல, யாரும் பிக் ஆகாது. அப்போ அந்த சீசன் நல்லா பண்ணி இப்ப கேப்டனா கூட்டு வந்திருக்காருன்னா என்ன ஜேர்னி ஸ்ரீராம். இது அமேசிங்.